எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கலாம். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது சிக்கன் ஷவர்மாவில் மேலே வைக்கிற பீட்டா பிரெட்காக. இப்போது 1.5 கப் மைதா மாவில் கொஞ்சமாக சால்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு, குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஈஸ்ட் கலந்து வச்சுருக்க அரை கப் தண்ணீரையும் அதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். 1.5 கப் மாவுக்கு அரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சில மாவுக்கு கொஞ்சம் கூடையோ கம்மியோ தேவைப்படும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒர்க் ஏரியாவில் அதை போட்டு கையில் நல்லா பிசைஞ்சு விடணும். நம்ம பிசைகிறதுல தான் பீட்டா பிரெட் நல்லா உப்பி வரும், கையில் ரொம்ப ஒட்டும். அதனால் கொஞ்சமாக மாவு தூவிட்டு பிசைய ஆரம்பிங்க. 10லேருந்து 12 நிமிஷம் கண்டிப்பாக பிசையணும். நான் இப்போ 12 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா அழுத்தி தொட்டால் ஒட்டும். சும்மா லேசாக தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாது. இந்த பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் சுற்றி நல்லா எண்ணெய் தடவிடுங்க. நல்லா மேலே வர தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை அதில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயை மேலாப்பில் ஊற்றி நல்லா ஃபுல்லாக தடவி வச்சுருங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. இது 1லேருந்து 1.5 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும். இது இருக்கட்டும். நம்ம ஒரு கிளாத்தை வச்சு மூடி வச்சிடலாம். இது நல்லா டபுளாகி வரும், இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம சிக்கனை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் இங்கே சிக்கன் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷமாவது ஊறணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற விட்டிங்கன்னா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. சிக்கனை டீப் ஃப்ரை பண்ண வேணாம். நான் இன்றைக்கி தவாவில் போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இது மாதிரி பண்ணாலே போதும். ஷவர்மாவில் சிக்கன் வச்சுருக்கிறது க்ரில் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நம்ம க்ரில்லர்லாம் இல்லாததுனால இந்த மாதிரி தவாவில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் பவுலில் மாற்றிக்கிறேன். அடுத்தது உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ரெட் சில்லி சாஸும் மயோனஸும் தேவை. நான் முதல்ல இப்போது மயோனஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டிலையே சாஸ் 2 இருந்ததுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கினது இருந்ததுன்னா. நான் இப்போது நானே பண்ண போகிறேன். முட்டையில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1/4 கப், ஒரு முட்டைக்கு 1/4 கப் எண்ணெய், 1.5 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். 1/4 கப் எண்ணெயில் பாதி எண்ணெயை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். மீதி எண்ணெயை இப்போ சேர்க்க வேண்டாம், இருக்கட்டும். அடிச்சுட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். இப்போது 1.5 ஸ்பூன் லெமன் ஜூஸே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 30 செகண்ட் அளவுக்கு லோ ஸ்பீடில் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. மீதி எண்ணெயும் நான் இப்போது சேர்த்துக்கிறேன். 60 செகண்டு லோ ஸ்பீடில் அடித்து எடுத்திருக்கேன். மயோனஸ் க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை 2லேருந்து 3 நாள் வரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மயோனஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ரெட் சில்லி சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெட் சில்லி சாஸ் பண்ணுறதுக்காக இங்கே காரம் கம்மியாக இருக்கிற மிளகாய் எடுத்திருக்கேன். 15லேருந்து 20 வரை எடுத்திருக்கேன். அதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. இந்த தண்ணியை சேர்த்து அரைக்க போகிறோம், அதனால் நான் கம்மியாக ஊற்றி ஊற வைக்கிறேன். இப்போது 20 நிமிஷம் ஊறின இந்த மிளகாவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, பெருசாக இருந்தால் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு 1/4 வெங்காயம் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம காம்போடு அரைச்சதுனால நிறைய சக்கை மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது எல்லாமே வேஸ்ட்டு தான். எடுத்துட்டு இதை இப்போது கொதிக்க விடணும். ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிற மிளகாவோட காரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு 1 ஸ்பூன் சால்ட்டும் 2 ஸ்பூன் சர்க்கரையும் தேவைப்படுது. காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது 3 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸும் நல்லா தான் இருக்கும். இப்போது சாஸ் அளவுக்கு வர்ற அளவுக்கு கொதிக்கட்டும். அந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ வந்துருச்சு பாருங்கள். நான் இதை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ரெட் சில்லி சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போது மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மாவை பிரித்து எடுத்து திருப்பி 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்காக இப்போது உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்து கையில் வச்சு அழுத்துனீங்கன்னா உருண்டையாக வந்துடும். நல்லா உருட்டிட்டு இங்கே ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், எடுக்கும்போது ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. இப்போது இது மாதிரி உருட்டி உருட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். திருப்பி இது 1/4 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா டபுளாகி வந்திருக்கு பாருங்கள். இதில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அப்படியே மாவு தூவி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது போதும். இப்போ தவாவில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த ஸ்பாட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா உப்பி வரும். இப்போது கரண்டியில் லைட்டாக அழுத்தம் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ப்ரெட்டும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம். ஷவர்மாக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெட் சில்லி சாஸ், மயோனஸ், பொரிச்ச சிக்கன், வெட்டின முட்டைக்கோஸ், வெங்காயம், கேரட், குடமிளகா, காயிலெல்லாம் லேசாக உப்பு கலந்து வச்சுருக்கேன். இப்போது ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டை ரெடி பண்ணிவிட்டு மறக்காமல் துணியை வச்சு மூடியே வைங்க, இல்லாட்டி அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போது ஒரு ப்ரெட் எடுத்து அதில் மயோனஸையும் ரெட் சில்லி சாஸையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலையே பண்ணால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளே பண்ண ஒரு திருப்தி இருக்கும். அதுக்காக சாஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதில் நறுக்கின முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். இதில் மறக்காமல் உப்பு கொஞ்சம் கலந்துக்கோங்க. இப்போது பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துருங்க. கொஞ்சமாக கேரட், கொஞ்சம் குடமிளகா, அது மேலே வெங்காயம். காயெலாம் நம்மளோட விருப்பம்தான். இதில் வெள்ளரிக்காய் சேர்க்கலாம், இல்லைன்னா பொரிச்ச உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். அது மேலே திருப்ப கொஞ்சமாக மயோனஸ் வச்சுட்டு ரோல் பண்ணிட்டா அவ்வளோதான். நம்ம ஷவர்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.